பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 46 அதிகாரம் 10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சங்கீதம் 46 அதிகாரத்தில் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் பெயர்ந்து விழுந்தாலும் நீங்க கலங்க வேண்டாம், நான் உங்களோடு இருக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர் என்று நம்பிக்கை அறிக்கை செய்கிற ஒரு சங்கீதம். இதில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலை கொந்தளிப்பு மிகுந்த சூழ்நிலை. அலைகள் எழும்புகிறது, எனக்கு எதிர்ப்பாய் நிறைய காரியங்கள் வருகிறது, சூழ்நிலைகள் எல்லாம் திடீர்னு மாறி போச்சு. தென்றல் வீசுவது போல நல்லபடியா வாழ்க்கை போய்கொண்டிருந்தது, திடீர்னு புயல் வீசுகிறது. குடும்பத்தில் ஏன் இந்த புயல் வந்ததுன்னு தெரியல, என் வேலை இடத்துல ஏன் இந்த நெருக்கம் வந்ததுன்னு தெரியல. என்ன நெருக்கமா இருந்தாலும், என்ன பெரிய புயலா இருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். சூழ்நிலை மாறி இருக்கலாம், நெருக்கங்கள் அதிகரித்திருக்கலாம், காரணமே இல்லாமல் நெருக்க வந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவர் சொல்றது ஒரே ஒரு காரியம்தான், அவரை பிடித்து கொள்ளுங்க. நீங்க இருக்கிறீங்க, ஆண்டவரே என்னை கைவிட மாட்டீங்க. உங்க படகுல ஏசப்பா இருக்கிறார், உங்க கூட ஏசப்பா இருக்கிறார். அந்த நெருக்கத்தின் மத்தியில ஆண்டவர் இருக்கிறார். எப்படி சிங்கத்தின் கெபியில தானியேலை பாதுகாக்கும்படியா தன்னுடைய தூதரை அனுப்பி இருந்தாரோ, அக்கினியின் மத்தியில் அவரே கடந்து வந்தாரோ, நீங்க கடந்து போற நெருக்கத்தின் சூழ்நிலை, உங்க நிந்தனையின் பாதையில் அப்பா உங்களோட கூட வராருங்க. உங்களுக்கு தெரியாத ஒருவர், நீங்கள் அறியாத ஒருவர் உங்களோடு கூட வந்து கொண்டு இருக்கிறார். அவர் உங்களோடு கூட வர்றதுனாலதான் இன்னும் நீங்க உயிரோடு இருக்கிறீங்க, உங்க ஜீவன் இருக்கிறது. அவர் பாதுகாக்கிறார். உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து தேவன் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். சூழ்நிலை மாறப்போகிறது, சொற்ப நாட்களுக்குள் சூழ்நிலை மாறப்போகிறது. இப்படியே தான் இருக்க போகுதா, என் வாழ்க்கை இப்படியே தான் நடக்க போகுதா, இதுல மாற்றமே இல்லையே ஆண்டவரே, ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இல்ல, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அதற்காகத்தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை கொடுத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். இன்னைக்கு உங்களுக்கு செய்ய போற அற்புதத்துல ஆண்டவருடைய நாம மகிமைப்பட போகிறது. அவர் பெரியவராய் இருந்து இன்னும் கொஞ்ச நாட்கள் கழித்து நீங்க திரும்பி பார்க்க போறீங்க, இப்படி ஒரு கடின சூழ்நிலையா கடந்து வந்தேன், இப்படியா நான் வாழ்ந்தேன். நீங்க நினைத்து பார்க்க முடியாத சிகரங்களுக்கு என் ஆண்டவர் உயர்த்த போகிறார். அப்பொழுது நீங்க சொல்ல போறீங்க, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சாட்சி சொல்லுகிற பொழுது, தேவன் உங்களை உயர்த்துகிற பொழுது இந்த வார்த்தையை சொல்ல போறீங்க. ஆனால் இப்பொழுதே சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் இருக்கிறனால தான் நீங்க இன்னும் ஜீவனோடு இருந்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார், உங்களோடு கூட இருப்பார். நீங்க இருக்கிற இடத்திலேயே கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி உயர்த்த போறார். இடத்தை மாற்றி வேலையில் ஒரு மாற்றத்தை கொடுத்து இல்ல, நீங்க இருக்கிற வேலையிலேயே கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து உங்கள் பேரை பெருமைப்படுத்தி அதற்கு பிறகு உயர் ஸ்தானங்களுக்கு கொண்டு போவோரே தவிர, இந்த நெருக்கத்து நிமித்தம் ஆண்டவர் உங்களை வெளியில கொண்டு போறதே இல்லை. இந்த நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்குவார், உங்கள் பேரை அந்த இடத்துல பெருமைப்படுத்துவார். காரணம் என்ன தெரியுங்களா? உங்களுக்குள் அவர் இருக்கிறார், உங்களை அவர் தான் நடத்துகிறார். உங்களுக்குள் அந்த பொக்கிஷம் இருக்கிறது, இவருக்குள் ஏதோ ஒரு விசேஷித்த காரியம் இருக்கிறது தெரியும்படியா நீங்க இருக்கிற நெருக்கத்தின் சூழ்நிலையில என் ஆண்டவர் விடுதலையை கொடுக்க போறார். கவலையே படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை எல்லா வகையிலும் விடுதலையாக்கி உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க வார்த்தையின்படி நீங்க எதுவும் செய்ய போறதில்லை, கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய போறார். நெருக்கத்தின் சூழ்நிலை ஆண்டவர் மாற்ற போறார், பற்றாக்குறையின் சூழ்நிலை ஆண்டவர் மாற்ற போறார். எல்லாவற்றிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். சந்தோஷமாய் உறுதியா நம்பிக்கையோடு இருங்க. தேவன் உங்களுக்கு எல்லா காரியத்தை ஜெயத்தாய் நடத்தி கொடுப்பார். God bless you.